நீ ஹாவ் பட்டூஸ் பார்ட் 2 பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன இருக்குன்னா வந்துட்டு அன்றைக்கி மதியானமே வந்து லஞ்ச் கொண்டு போகணும் போல். ஒயின் வந்துட்டு மா கறி சாப்பாடு தாண்டி சமைக்கணும். எம்மா சத்தியமாக முடியாதுமா, என்னால் முடியாதுமா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து. அப்போ வந்து அவங்க பாட்டி வந்துட்டு, ஒயின் என்ன இங்கே நிற்கிற, மடம்னு போ கோழி பிடிச்சிட்டு வாப்பலாம். என்ன கோழி ஆகணும்? ஆமாம்மா கடைக்கு இப்போ தான் வாங்கிட்டு வரணும், இங்கெல்லாம் அப்படிலாம் இல்லை ஒயின். போய் கோழி பிடிச்சிட்டு வந்து கோழியோட தோலெல்லாம் உரித்து அந்த ஃபெதர்ஸ்லாம் உரித்து நீ தான் அதை கழுவி. மா என்னம்மா என்னைய போய் கடைசியில் ஷாப்கீப்பர் மாதிரி பண்ண சொல்கிற? நான் என்னம்மா கசாப் கடைக்காரனாம்மா? இதெல்லாம் எனக்கு எதுமா தெரியும்? இங்கெல்லாம் அப்படி தான் ஒயின். போ, உன்னையவே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நின்று இல்லைங்க. நீ தான்மா சொன்ன அப்படின்னா, அவனை கேட்டால பண்ணிக்கிறியா இல்லையான்ட்டு. அவன் சொன்னால இங்கே மண் சேருலாம் இருக்கும்ன்ட்டு. மண் சேருந்தாம்மா சொன்னீங்க. அப்போ அவன் ஜேகேவை பார்க்க கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. சரி எனக்கும் ஜேகேவை பிடிக்கும், அதனால் பிடிக்கும்னா படிதான் ஆகணும். அரபா நீங்கள் என்ன தலையெழுத்து, அப்புறம் என்ன செய்யுது, போய் கோழியை விரட்டுறீங்க. விரட்டும் போது அது குதிச்சு ஓடுது. அந்த வைக்கோல்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ அங்கே மாடு இருக்குது, மாடை 2 முடி, அது மாடு கத்தினோடனே ஐயையோ மாடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கிட்டு ஓட. அப்புறமா கோழியும் பிடிக்க முடியாமல் அவங்க ஓடிட்டு இருக்கிறீங்க. அங்கே தூரத்துலேருந்து ஜேகே அவங்கள பார்த்து தான் இருக்கான். வயலுக்கு பின்னாடி தான் இருக்குதுல்ல. ஸோ அவங்க பார்த்துட்டு வரான். என்ன ஒயின் பண்ணுறான்னா, ஜேகே கோழி பிடிக்க சொல்கிறாங்க ஜேகே அப்படின்னா. ஆமாம் ஒயின் கோழி பிடிக்கணும்ல, கறி குழம்பு வைக்கணும்லன்னா. லூஸா ஜேகே நீனு, நான் எப்படி கோழி பிடிச்சி? ஜேகே 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 ப்ளீஸ் கோழி மட்டும் பிடிச்சி கொடுத்துறேன் அப்படின்னா. பிடிச்சி கொடுத்தா நீ வந்து மற்ற பார்த்துருவ. கொஞ்சம் உரிச்சு அந்த இந்த கறி மட்டும் எடுத்து கொடுத்தா மிச்ச வேலை நான் எப்படியோ பார்த்துடுறேன் ஜேகே. சத்தியமாக டேஸ்ட் நல்லா செமையாக பண்ணி தரேன் ஜேகே ப்ளீஸ் ஜேகே அப்படின்னா. சரி யாராவது வராங்களான்னு பாரு, யாராவது வந்தாங்கன்னா சொல்லு, நான் கிளம்பி ஓடணும். இதெல்லாம் வந்து நான் பண்ணுறது தெரிஞ்சிச்சுன்னா அப்புறம் வந்து பிரச்சனை ஆயிரும். இதெல்லாம் பேசுவாங்க உன்னை பற்றி அப்படின்னா. சரி ஓகே டன் பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்குறீங்க யாராவது வராங்களான்ட்டு. ஜேகே பிரித்து வேகமாக வந்து இந்த அறுத்து இந்த தோல்லாம் உரித்து சிக்கனாக அங்கேவே உங்களுக்கு அறுத்து பின்வாசல்லே யாருமே இல்லை. ஸோ நீங்கள்லாம் பண்ணி கொடுத்துட்டு இந்தா கழுவிட்டு லைட்டாக மஞ்சள் போட்டு மட்டும் லைட்டாக அலசி வச்சுருக்கேன், அப்படியே போய் அலசிட்டு நீ அப்படி சமைச்சிக்கோ அப்படின்னு சொன்னால். தேங்க்யூ ஜேகே, ரொம்ப தேங்க்யூ. சரி போ அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கிளம்பிட்டான். அதுக்கப்புறமா நீங்கள் போயிட்டு அப்புறம் சமைக்கிறீங்க. உங்களுக்கு வந்து நான்வெஜ் வந்துடும். ஏன்னா நீங்கள் வந்து வீட்டில் வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட சமைப்பீங்களா. ஸோ வந்துட்டு உங்கள் அம்மாட்ட பிரியாணி பண்ணிக்கிறேம்மா அப்படின்னா. பிரியாணி வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா. ஸோ அதனால் நீங்கள் நல்லா பண்ணுவீங்க. அது நீங்கள் பிரியாணி நல்லா பண்ணிவிட்டு அந்த வீட்டுக்கே நீங்கள் பண்ணணும். ஸோ வந்துட்டு ஒரு கோழி மட்டும் நீங்கள் பிடிக்கிற மாதிரி இருக்கும். மிச்சதெல்லாம் அவங்க கோழி பிடிச்சி வச்சுருந்தாங்க ஏற்கனவே, மார்னிங்கே பிடிச்சி வச்சுட்டாங்க போல். ஸோ அந்த ஒரு கோழி எதுக்குன்னா வந்துட்டு ஜேக்காக நீங்கள் பிடிச்சி பாசமாக பண்ண மாதிரி சொல்லி காமிக்கிறதுக்காக. ஸோ வந்துட்டு அவங்க அந்த கோழி கொஞ்சம் ஒரு பாதி கோழி வந்து அந்த இதில் போட்டுருவாங்க, அந்த பிரியாணிக்குள்ளே போட்டுருவாங்க. மிச்சது வந்து தனியாக வந்து ஜேக் தனியாக குழம்பு பண்ண சொல்லுவாங்க அவங்கள. ஸோ நீங்கள் அந்த குழம்பு பண்ணி வச்சுட்டு அந்த இதுவும் பண்ணி வச்சுட்டு ரோஸ்ட் போட்டு நிறையா பண்ணிவிட்டு ஒரு பெரிய கேரி பேக் கொடுத்து அதில் நீங்கள் எல்லாத்தையுமே வச்சு வைக்கிறீங்க. சரி நான் போய் கொடுத்துருவா அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ நீங்கள் வந்து உங்கள் ட்ரெஸ்ஸை பார்க்குறீங்க. இந்த ட்ரெஸ்ஸு ஓகே இல்லைம்மா அப்படி சொல்லி உங்க பார்க்குறாங்க. இல்லை ஜீன்ஸ் பேண்ட்டு க்ராப் டாப்பாக போட்டு சுற்றிட்டு கொடுக்குறா அப்படின்னு. நீ என்னம்மா ட்ரெஸ் பண்ண, சாரீ கட்ட தெரியாதுமா எனக்கு அப்படின்னா. போ சாரீ கட்டு வா அப்படின்னா. கட்ட தெரியாதுன்னு சொல்லிட்டு லூஸ்மா பேசுகிறேன்னா. வா ஏன் தலையெழுத்து, உன்னை போய் பெத்தையும் பாருங்க, உன்னை யார் பேக்க சொன்னா, வா இங்கே கல்யாணம் பண்ணிட்டு இங்கே இருக்க வேண்டியதானே அப்படின்னா. ஏன் தலையெழுத்து வா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மரம் திட்டிட்டு அப்புறம் அம்மா சாரீ கட்டி விடுறாங்க. ஒரு காட்டன் சாரீ, ஒரு எல்லோ கலர், எல்லோ வித் க்ரீன் கலர் ஷேடில் இருக்கும் அந்த சாரீ. ஸோ நல்லா ஒரு காட்டன் சாரீ கட்டி விட்டு போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பூவெல்லாம் வச்சு விட்டு கொண்டு போய் விட்றாங்க. செருப்பு போகக்கூடாது. எனக்கு வந்து ஒரு மாதிரி எரிச்சலாக இருக்கும் அதுக்குள்ளே வைக்கிறது, காலை வைக்கும்போது. நோ அப்படியே அவங்க அம்மா பார்த்துட்டு உங்கள் அம்மா கூட போயிடுறாங்க. அப்புறமா நீங்கள் என்ன செய்கிறது, அப்படி தான் வெறும் காலில் தான் வயலில் போகணுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி போகிறீங்க. ஐயோ அந்த சாரீ ஒரு சைடு பிடிச்சிட்டு அந்த கேரி பேக்கையும் ஒரு சைடு பிடிச்சிட்டு ஒரு மாதிரி நடந்து போயிட்டுருக்குறீங்க. டக்குன்னு ஸ்லிப் ஆகிடுச்சு உங்களுக்கு. நீங்கள் ஐயோம்மா அப்படின்னு கற்று வரீங்க. ஜெய கரெக்டாக அவங்கள அப்படியே ஹிப்பில் வந்து அப்படியே பிடிச்சி அப்படியே தூக்கி நிற்கிறான். எதுக்குமா இப்படிலாம் வந்துட்டுருக்குற, என்னம்மா பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா. ஜேகே எங்கள் அம்மா எனக்கு செருப்பு தர மாட்டேன், என் காலெல்லாம் பாரு மண்ணாக இருக்குது ஜேகே, சகதி ஜேகே. நல்ல வேலை இந்த மஞ்சச்சாலையில் வந்து சகதிப்பட்டிருந்தா கன்ஃபார்மாக எங்கள் அம்மா எனக்கு கொண்டிருக்கும். நல்ல வேலை நீ பிடிச்சிட்டேன்னா.
அப்போ தான் நீங்கள் ரியலைஸ் பண்ணுறீங்க அவனோட கை வந்து உங்களோட ஹிப்பில் கரெக்டாக அப்படியே பிடிச்சிருக்கு. ஜெய்கே கொஞ்சம் கை எடுத்துக்கோ அப்படின்னு. நடந்து வந்துடுவியா? நான் வந்துக்குவேன், நீ ஒன்றும் கிளிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே உங்கள் ப்ரைடல் ஸ்டைலில் தூக்கிட்டு அங்கே பக்கத்தில் வந்து அந்த பம்ப் செட் இருக்கும். ஸோ அங்கே போய்ட்டு அவங்க காலெலாம் அவனே அலம்பி விட்டுட்டு, ஸோ அங்கிட்டு கொஞ்சம் தூரம் போனோடனே அங்கே மில் இருக்கும். அந்த மில்லில் உட்காந்துட்டு, மில்லு பக்கத்தில் கொஞ்சம் எப்படி சொல்ல, வயல், அந்த வயல்கிட்ட வந்து ஒரு வேப்பமரம், அந்த வேப்பமரத்துக்கிட்ட வந்து தான் வந்து எப்பயுமே உட்காந்து சாடுவானவே. ஸோ இங்கே தான் உட்காந்து சாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா அங்கே பாய் விரிச்சு போட்டு நீங்கள் உட்காந்து அப்புறம் வாழையை வச்சு ஜெய்க்கு எல்லாமே சாப்பாடுலாம் வச்சுருக்கீங்க. இதுவாச்சும் நல்லா இருக்குமா வயனு அப்படின்ட்டு அவன் வந்து மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான். வெளியே சொல்லக்கூடாதுல்ல, தப்பு இல்லை, அவனுக்கும் பிடிச்சிருந்துச்சு இந்த மேரேஜ் அப்படின்னா. வை வை அம்மா குழம்பு ஊற்றுவா, கறி வைப்பா அப்படிங்கிற. மாமா வேறையா அப்படின்னு சொல்லிட்டு, என்ன புதுசாக மாமாலாம் கூப்பிட்றா? எங்கள் அம்மா தான், எங்கள் அம்மாவும் பாட்டியும் தான் உட்காந்துட்டு மாமா கூப்பிடணுமா நானே சாப்பிடு ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஒரு வாய் தான் வச்சுருப்பான். அவனுக்கு அவ்வளோ பிடிச்சி போச்சு இந்த காலையில் சாப்பிட்டது, டீ குடிச்சதுலாம் அதே மறந்தே போயிடுச்சு. வயன் உனக்கு சமைக்க தெரியுமா, இல்லை வேறு சமைச்சு கொடுத்தாங்களா? நான் தான் சமைச்சேன். இப்போ என்ன அப்படின்னா, ஐயோ வயன் சூப்பராக இருக்குது வயன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக எல்லாம் அவ்வளோ சாப்பாடு கொண்டு வந்திருப்பா. ஆக்சுவலாக அவளுக்கும் சேர்த்தா கொண்டு வந்திருப்பா, ஐ மீன் உங்களுக்கும் சேர்த்தா நீங்கள் கொண்டு வந்திருப்பீங்க. எல்லா சாப்பாடையும் ஃபுல்லாக சாப்பிட முடிச்சிட்டான். ஜேகே எனக்கும் சேர்த்து தான் ஜேகே கொண்டு வந்தேன் நான். ஸோ ஐயோ வயனு ரொம்ப நல்லா இருந்துச்சா, ஃபுல்லாக சாப்பிட்டேன் வயனு. நீ வீட்டை போய் சாப்பிடுவியா? எனக்கு இன்னும் நானும் வீட்டுக்கு வரேன், வந்து திருப்பி அவங்க சாப்பிடலாம். ஏய் இன்னும் மாடா இல்லை மனுஷனா இல்லை வேறு ஏதாவது வாடா அப்படிலாம். வயன் நிஜமாக சூப்பராக இருந்துச்சு வயன், நைட்டுக்கு கொஞ்சம் எடுத்து வச்சிரு சரியா? போய் எடுத்து வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அவன் தூக்கிட்டே வந்திருப்பான். அவங்கள அங்கே போய் பம்ப் செட்லேயே அதை பார்த்துட்டு அவனே கழுவி வேறு கொடுத்துட்டு உங்களை போய் அங்கே திருப்பி அந்த பின்னாடி கொல்லை பக்கம் போய் அவங்க விட்டுட்டு பார்த்து போ அப்படின்னு சொல்லிட்டு விட்டதுக்கப்புறம் நீங்கள் வீட்டுக்கு வரீங்க. உங்களுக்கு ஒரே அப்போ வந்து இறங்கினோடனே அதை பார்த்துட்டு, ஏன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப கேர் பண்ணுறது அந்த லவ்லாம் அவங்க புரியுது. இந்த யாராவது காலெலாம் கழுவி விட்டு பாத்திரத்தெல்லாம் கழுவி விட்டு ப்ளஸ் உங்களுக்கு அந்த ஹிப்பில் கை வச்சுட்டு ரொம்ப பெஷ்டி அப்படியே உள்ளே வரீங்க. உங்கள் வந்துட்டு என்னடி வயனு என்ன மாப்பிள்ள சாப்பிட்டாரா அப்படின்னு. சாப்பிட்டாரு, இந்தா நீ சாப்பிட்டியாடா? எங்கே அவனே சாப்பிட்டு முடிச்சிட்டா எல்லாத்தையும். அவன் சொல்லாது, மாமாவே சாப்பிட்டு முடிச்சிட்டார், ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொன்னாருமா, எனக்கு பசிக்குது சாப்பாடு வை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. அப்புறமா உட்காந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பார்க்குறீங்க கிச்சனில் வந்துட்டு எல்லோரும் சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்களே. ஸோ அப்போ வந்து நீங்கள் வேகமாக வந்துட்டு ஒரு ஒரு பாக்ஸில் மட்டும் வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக நீங்கள் வந்து பிரியாணி மட்டும் வச்சு கொஞ்சம் சிக்கன்னு கொஞ்சம் சாம்பார் ஐ மீன் குழம்புலாம் ஊற்றிட்டு நீங்கள் உங்கள் ரூமுக்கு கொண்டு போய் வச்சுக்கிறீங்க. அப்புறமா அவன் என் போலீஸ் வந்ததுக்கப்புறம் வரான். ஜேகே வந்ததுக்கப்புறம் ஒயன் கத்திட்டே வரான். நீங்கள் வந்து உள்ளே ரூமில் உட்காந்துருக்கீங்க. உட்காந்துட்டு ஃபோன் வேறு எங்கே தூக்கி போட்டேனே தெரியல, கல்யாணம் ஆகி 2 நாள் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு 2 நாளைக்கு முன்னாடி எப்படி நினச்சிட்டு இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லி இங்கே யோசிச்சுட்டே உட்காந்துருக்கீங்க. அவனும் மேலேயே வந்துட்டு அவன்ட்டு ஒயன் அப்படின்னா என்ன ஜேகே அப்படின்னா வந்துட்டு கீழே இருக்கணும் வயன், ஏன் வயன் இப்படி பண்ணுறேன், நான் வரும்போது கீழே வயன்னா சரிங்க ஜேகே வரேன் அப்படின்னா. இதுக்கு மட்டும் குறைச்சல் இல்லை, வா டீ போட்டு அப்படின்னா. காலையில் உப்பு கொட்டிட்டேன்னு சொன்னாங்க அம்மா, சர்க்கரை போட்டு தரணுமா அப்படின்னா. நீ உப்பே கொட்டுமா, வாம்மா கீழே வாம்மா, இல்லைனா அதுக்கு தான் சொல்லுவாங்க, கிராமத்தில் இருக்கவங்களாம் ஒரு மாதிரி பேசுவாங்க, அதெல்லாம் கேட்டால் தப்பாயிரும் அப்படின்னா. சரி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. அப்புறமா வந்துட்டு காலையில் டீ போட்டு சொல்லி கொடுத்துருப்பாங்களே, ஸோ நீங்கள் அதே மாதிரி வந்து டீ போட்டுட்டுருக்கிறீங்க. இந்த தடவை ஒழுங்காக டீ போட்டு கொடுத்துட்டீங்க அவனுக்கு எப்பா இவ டீ போட கற்றுக்கிட்டாப்பா, பரவாயில்ல ஒரே நாளில் கற்றுக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு குடிச்சிட்டு அப்புறமா வந்துட்டு நைட்டுக்கு வந்துட்டு இப்போ சமைக்க வேணாம்னு சொல்லிட்டாங்க. ஸோ எல்லாருக்குமே இட்லி அப்படின்னு சொல்லிட்டு இட்லி சமைச்சு வச்சுட்டு எல்லாம் கொடுக்குறாங்க. அப்போ வந்து உங்கள் பக்கத்தில் தான் வந்து ஜேகே வந்திருக்கான். வயன் பிரியாணி எடுத்துக்க சொன்னல, என்னாச்சுக்கணும்? எல்லாம் காலி, நான் வீட்டுக்கு வரதுக்குள்ளே எனக்கே கிச்சன் ஒன்று தான் இருந்துச்சு, அதுவே எனக்கு பத்திரம் தெரியுமா, எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. வயன் என் வாழ்க்கையிலே ரொம்ப நல்ல பிரியாணி வயன் அது, இப்போ என்ன செய்ய முடியும், சரி விடு அவ்வளோதான் எனக்கு கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஒழுங்காகவே சாப்பிடல தெரியலன்னு பார்த்தோன்னே. ஸோ அப்படியே கிளம்பிட்டான் ரூமுக்கு போயிட்டு. அப்புறமா நீங்கள் ரூமில் உட்காந்துருக்கீங்க. அப்புறமா ஜேகே அப்படின்னா என்ன வயன் அப்படின்னா, இங்கே பாரு என்னது வயன் டப்பால் அப்படின்னா பிரியாணி. என்ன வயன் காலின்னு சொன்ன,
நீ கேட்டு வச்சுருக்க மாட்டேனா, யாருக்கும் தெரியாமல் ஆட்டையை போட்டு வச்சுருக்கேன். வா வா, எனக்கும் அங்கே வந்து இட்லி பிடிக்கல, எனக்கும் பிரியாணி சாப்பிடணும் போச்சு, 2 பேருக்கும் இருக்குது, வா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் உட்காந்து சாப்பிட்டுக்கிறீங்க. ஒரு மாதிரி ரொம்ப ஹாப்பியாக உட்காந்து சாப்பிட்டுக்கிறீங்கன்னா, சரி இதே மாதிரி உங்களுக்கு வீக்ஸ் கொஞ்ச நாள் போகுது, ஒரு 2 வீக்ஸ் ஆயிடுச்சு, ரொம்ப ஹாப்பி லவ்லி கப்பலாக இருப்பீங்க நீங்கள் உட்காந்துக்கிட்டு. ஸோ எப்போவுமே நீங்கள் சாப்பாடு கொண்டு போகிறது, இப்போ நீங்கள் வயலெல்லாம் நடக்க பழகிட்டீங்க, அதனால உங்களுக்கு அந்த சேறு சகதியை பார்த்தா அப்படின்னு சொல்லி தான் போவீங்க. இன்னும் மாடிக்கிட்டெல்லாம் போக பயம்தான் உங்களுக்கு. ஆனால் அந்த ஃபோன் மட்டும் எப்பவுமே கையிலேயே கிடக்கும், சிக்னல் இருக்குதோ இல்லையோ அந்த மட்டும் அது விட மாட்டிங்களா. ஸோ அன்றைக்கி வந்து ஒரு நல்ல மழை பெய்யுது, நீங்கள் அப்போ தான் நீங்களும் ஜேகேயும் வயலேருந்து நடந்து வந்துட்டுருக்குறீங்க ஈவினிங் போல். திடீர்னு மழை நல்லா பெஞ்சோடனே வந்துட்டு நீங்கள் வேகமாக உங்கள் ஃபோனை வந்துட்டு உங்கள் சாரியோட அந்த முந்திக்குள்ளே நீங்கள் சுட்டு வைக்கிறீங்க. என்ன பண்ணுற அப்படின்னா வந்துட்டு ஃபோன் நனைஞ்சிடக்கூடாதுல்ல அப்படின்னா, ஃபோன் தான் இல்லை அப்படின்னா இதான் எனக்கு முக்கியம், என் வாழ்க்கையே இதான் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறீங்க. அப்போ வந்துட்டு ஜேகே என்ன சொன்னால், அவன் டவல் வச்சுருப்பான்ல, ஸோ அந்த டவல் எடுத்து உங்களுக்கு போட்டு விட்றான். எனக்கும் நீ தான் முக்கியம் அப்படின்னா வந்துட்டு, அப்போ உனக்கு அப்படின்னா எனக்கு நான் யாருக்கும் முக்கியம் இல்லை போல் அப்படின்னு சொல்லிட்டு அவருமா பேசுகிறான். லூஸ்மாக பேசாத வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேசிட்டு போகிறீங்க. இந்த மாதிரி ஒரு மாதிரி ஜோக் சொல்லிட்டு போயிட்டுருப்பானா, மைன் இந்த கொல்லை பக்கம் கிட்ட வர போகிறீங்க வீட்டுக்கிட்ட, உனக்கு இந்த ஊர் ஓகேவா, இங்கே வந்து 2 வாரம் ஆச்சு, காலையில் ஒரு 5 மணிக்கே எழுப்பி விட்ருவோம், நைட்டு வேறு வேகமாக சாப்பாடு போட்டு வேகமாக படுத்துங்க சொல்லுவாங்க 9 மணி 8 மணிக்கு, எல்லாம் ஓகேவா, உனக்கு அங்கே இருக்க ஹாப்பினஸ் இங்கே தர முடியுமான்னு தெரியல, இங்கே ஒரு ஃபார்மர் ஒய்ஃபாக உன்னால் இருக்க முடியுமான்னு எனக்கு தெரியல, உனக்கு ஹர்ட் ஆகுதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டுருக்கான். லூஸா ஜேகே நீனு, அதெல்லாம் பார்த்துக்கலாம் ஜேகே, இன்னும் எனக்கு இந்த மாதிரி சகதியில் நடக்க எனக்கு பிடிக்க மாட்டேது, நீயும் தூக்கிட்டு வந்துட்டுருக்குற, அவ்வளோதான். ஒன்று இப்படி இருந்துச்சுன்னா ஒன்று அப்படி தான் இருக்கும், அண்டர்ஸ்டாண்டிங் தான் வாழ்க்கை அப்படின்னா பரவாயில்ல. சிட்டியில் இருக்கிறவங்கலாம் கொஞ்சம் திமிரு பிடிச்சவங்க, ரொம்ப ஹெட் வெயிட் ஆனவங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்க மாட்டாங்கன்னு நினச்சேன். நான் யார், எங்கள் அம்மா வளர்ப்பில் அப்படின்னு சொல்லிட்டு, எங்கள் அத்தாவில் ஒழுங்க தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிட்டே வரீங்க. அப்புறமா இது மாதிரி ஒரு டேஸ் போகுது. அப்புறமா ஒரு நாள் நீங்கள் வந்து மொட்டை மாடியில் வந்து உட்காந்துக்கிட்டு நிறைய ஸ்டார்ஸ் தெரியுது ஜேகே அப்படின்னு சொல்லி பேசுகிறீங்க. ஆமாம், ஏன் சிட்டிலலாம் தெரியாதாடா, சிட்டியில் எங்கே தெரியும், இவ்வளோக்கெலாம் தெரியாது, நிறையா தெரியுது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேரும் மொட்டை மாடியில் படுத்துருக்கீங்க சரிங்களா, பார்த்துட்டே பேசுகிறீங்க. அப்போ ஜேகே உங்களை பார்த்து தான் பேசிட்டு இருக்கிறான். நிறையா ஸ்டார்ஸ் இருக்குது, கலர் கலராக மின்னுது ஜேகே, சூப்பராக இருக்குது ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு ஜேகே பக்கத்துலேயே நல்லா ஸ்ட்ராங்காக ஜேகே பக்கத்தில் ஒரு ஓரமாக அப்படி நல்லா அவன் பக்கத்துலேயே ஒரு ஓரமாக படுத்துகிட்டே இருக்கிறீங்களா. மேரேஜ் எங்களுக்கு வந்து 1 மந்த் ஆகிடுச்சு. அப்போ ஜேகே கேட்குறான், உனக்கு இங்கே இருக்க பிடிக்கலனாலும் நம்ம வந்து சிட்டியில் போய் வாழ்க்கலாம் சரியா, நான் படிச்சிருக்கேன் அவனுக்கு தெரியும் இல்லைனா, தெரியும் ஜேகே என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மானத்தை பற்றி தான் பேசிட்டு இருக்கிறீங்க, அவனை உங்களை பார்த்து பேசிட்டுக்கிறான். நம்ம அங்கே போய் பார்த்துக்கலாம், இருந்தாலும் உனக்கு சிட்டியில் தான் வாழ பிடிச்சிருக்குண்ணா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது நீங்கள் ஜேகே பார்த்துட்டு, அப்போ சரி வா சிட்டிக்கு போயிடலாமா அப்படின்னு பேசுகிறீங்க. என்ன வாயின் இப்படி பேசுகிறேன், அப்போல்லாம் இல்லை மாமா, நான் நம்மளே இங்கே இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவேன் நினச்சேன் அப்படின்னா, அப்புறம் என்ன எது கேட்குறேன் அப்படின்னா, சும்மா தான், சரி கோச்சுக்காத, சரி உம்முன்னு இருக்காது, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, எனக்கு இங்கே இருக்க ஃபஸ்ட்டு வந்து ஒரு 2-3 நாள் பிடிக்காம தான் இருந்துச்சு, அதுக்கப்புறம் உன்கிட்ட பேசும்போது நல்லா இருந்துச்சு, அதுக்கப்புறம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு, ஓகே. ஆனால் ஓகே தான், இங்கே இருந்துருக்கலாம், நானும் இங்கே வாழலாம் முடியுமான்னு பார்த்தேன், நானும் ஒரு மனுஷி ஆகிட்டேன் போல் அப்படின்னு சொல்லி நீங்கள் பேசிட்டுக்கிறீங்க. அளவுக்கு இந்த சகதி, மாடோட வாடை, மாடு, வயல், இந்த வெயில், காலையில் வேகமாக எந்திரிக்க சொல்கிறது, எல்லாருக்கும் அப்புறம் எனக்கு டீ போட்டு தர்றது, என்னை பார்த்துக்கிறது, இதெல்லாம் எனக்கு ஒரு மாதிரி வியர்டாக இல்லை அப்படின்னா வியர்டாக தான் இருக்குது. ஏன்னா எங்கள் அம்மா வீட்டு இதெல்லாம் பண்ணதில்லை எங்கள் அப்பாவுக்கு. ஸோ அஃப்கோர்ஸ் எனக்கு அது வியர்டாக தான் இருக்கும். இங்கே வந்துட்டு உன்னோட வாழ்க்கையை பார்க்கும்போது எனக்கு இது ஒரு மாதிரி புதுசாக இருக்குது, நல்லா இருக்குது, நம்ம ஃபேமிலி இல்லை, நம்ம நல்லா பார்த்துக்கணும்ல அப்படின்னு சொன்னோன்னே நீங்கள் நம்ம ஃபேமிலின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப மனசு பரவாயில்ல, நம்ம ஒய்ஃப் நம்ம புரிஞ்சுக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு தோணுதில்ல. ஆனாலும் விவசாயி பொண்டாட்டின்னு சொல்லிக்க நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்டு பேசிட்டு இருக்கிறீங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பார்த்துட்டு வானத்தை பார்த்துட்டு உங்கள் கையை மேலே நீட்டிட்டு பேசிட்டு இருக்கிறீங்களா. அப்புறம் வந்துட்டு ஜேகே அவங்களுடைய சைடு ஹக் பண்ணிவிட்டு ஐ லவ் யூ பொண்டாட்டி அப்படின்னு சொல்லி பேச, என்ன லவ் யூ சொன்னேன் அப்படின்னா ஓகே லவ் யூ இன்னொரு இப்படி லவ் யூ சொல்லிட்டுருக்குற, நல்லா சொல்லு, போதும் உன் ஆளுக்கு உன் மூஞ்சிக்கு இது போதும்.
சரி சரி தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிடுறீங்க. ஸோ உங்களுக்கு வந்து இப்போ 1 மந்த் ஆயிடுச்சுல மேரேஜ் ஆகி. உங்களுக்கு வந்து இப்போ இந்த கிராமத்தில் இருக்கனால இந்த கொஸ்டின்ஸ்லாம் வேறு கேட்பாங்கல்ல, என்ன இன்னும் குட் நியூஸ் இல்லையா, என்ன குழந்த சத்தமே கேட்கல, ஏற்கனவே ஒரு மாதம் போயிடுச்சு, என்ன உனக்கு எதாவது பிரச்சனையா, இல்லை வேறு எதாவது டாக்டரை பார்க்கணுமா, அப்படி இப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருமே. நீங்கள் வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு யோசிச்சுக்கிட்டே தான் இருப்பீங்க, எதுக்கு இப்படி பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் அதை இன்னும் அவ்வளோக்கு எடுத்துக்காமல் இக்னோர் பண்ணிட்டே இருப்பீங்க. ஆனால் தினமும் யார் பார்த்தாலும், அதாவது ஜேகேல டைமில் வந்து கேட்பாங்க எல்லாருமே வந்துட்டு. அப்போ உங்களுக்கு வந்து மனசு ரொம்ப கஷ்டமாயிரும். ஒரு நாள் என்ன ஆகும்னா வந்து ஜேகே வந்து வீட்டுக்கு சாப்பிட வந்திருப்பான். அப்போ வந்துட்டு இன்னும் சாம்பார் ஊற்று வைன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது போதுமா அப்படின்னு கேட்டுட்டு அப்போ வந்து ஒரு ஆண்டி வருவாங்க. ச்சே எவ்வளோ வந்து அழகாக இருக்கீங்க 2 பேரும், வேகமாக குழந்த பெற்றா இன்னும் அதுவும் அழகாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆண்டி வந்து பேசுகிறாங்க. அப்போ ஜேகே வந்து அஸ்மா ஸ்மைல் பண்ணிட்டு கண்டுக்காமல் சாப்பிட்டுட்டு தான் இருக்கான். அவன் உட்காந்துட்டு வேகமாக குட் நியூஸ் சொல்லுங்கள், ஏன் இப்படி பண்ணுறீங்க, ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா வாயின் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு டேரக்டாகவே ஜேகே இருக்கும்போது அந்த ஆண்டி வந்து கேட்டாங்க. ஏற்கனவே அதில் அந்த கொஷினை நீங்கள் கேட்டு ஓகே ஒரு மாதிரி மென்டல் ப்ரெஷர் டிப்ரெஷனில் நீங்கள் இருக்கீங்க சரிங்களா. அப்போ வந்துட்டு இந்த மாதிரி கொஷின் கேட்கும்போது அமைதியாக இருக்கீங்களா ஆண்டி, வந்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு கிளம்புங்க, இது மாதிரிலாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. நான் என்ன தப்பாக கேட்டேன், என்ன குழந்தையிலேருந்து தான் கேட்டேன், புழு பூச்சியே இல்லாத வீட்டில் என்ன செய்யுது அப்படின்னு சொல்லி அவங்க பேசுகிறாங்க உட்காந்துக்கிட்டு. ஏன் எல்லாருமே இது வந்து எப்படி என்னையே கேட்டுக்கிறீங்க, ஏன் இப்படி பண்ணுறீங்க, ஒரு பொண்ணு தான் நீங்கள் உங்களுக்கும் தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. சும்மா நார்மலாக தான் கேட்டேன், அதுக்கு இதுக்கு இப்படி கோச்சிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆண்டி பேசிட்டு இருக்கிறாங்க. இது ஒன்றும் நார்மல் கொஷின் இல்லை எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கோவப்படுறீங்க. நானும் இந்த வீட்டுக்கு வந்துட்டு எல்லாமே இப்போ தான் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துட்டுருக்கிறேன். எனக்கு வந்து இங்கே ஒரு சிட்டியில் பொண்ணு வந்துட்டு இங்கே சேஞ்ச் பண்ணி வாழ்கிறது எவ்வளோ கஷ்டமாக தெரியுமா எனக்கு. இப்போவே உட்காந்து குழந்தைக்கிறீங்க, சரி நாங்கள் குட் நியூஸ் தருவோம், அதுக்குன்னு கொஞ்சம் டைம் கொடுங்க எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறீங்க. அப்போ அந்த ஆண்டி வந்து சொல்கிறாங்க, ஜேகே இங்கே பாரு இப்போவே இப்படி பேசிகிட்டு இருக்கா, இவளெல்லாம் நீ என்ன பண்ண போகிற, கல்யாணம் பண்ணியிருப்பார், கல்யாணம் பண்ணி இப்போயே இப்படி இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஜேகே வந்துட்டு ஒயின் அமைதியாக இரு ஒயின், இப்படிலாம் பேசுவாது பெரியவங்களை அப்படின்னு சொன்னால் சடனாக திரும்பி பார்க்குறீங்க. பார்த்துட்டு மனசுக்குள்ளே சொல்கிறேன், நீ இப்படி பேசுகிறியா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினச்சிக்கிறீங்க. இந்த மாதிரிலாம் கத்தக்கூடாது, இதெல்லாம் நார்மல் கொஷின் தான், பெரியவங்க கேட்க தான் செய்வாங்க, இதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ வந்து இதெல்லாம் விட்டுடும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே நீங்கள் அந்த கரண்டியெல்லாம் க்ரிப்பாக பிடிச்சிட்டு அப்படியே அந்த சாம்பார்லேயே வச்சுட்டு நீங்கள் அப்படியே உங்கள் ரூமுக்கு கிளம்பி போயிட்டீங்க. எதுவுமே பேசலை. அப்புறமா நைட்டு வந்து ஜேகே ரூமுக்கு வேணால் பொண்டாட்டி இன்னும் கோவமாக இருக்க அப்படிங்கிறான். நீ எதுவுமே ஆன்சர் பண்ணல. இது ஒன்றும் இல்லை, சின்ன மேட்ரு தான், ஒரு பிரச்சனையும் இல்லை, சரியாக தூங்கு, நான் கையில் சரியாயிடும் அப்படி மனசுக்கு வச்சுருங்க. இந்த ஹோல் வேர்ல்டே எனக்கு அகெயின்ஸ்டாக இருந்தாலும் நீ தான் என் பக்கத்தில் நின்று அப்படிலாம் இல்லை என் ஒய்ஃபு, நீங்கள் யாரும் எதுவும் சொல்லக்கூடாது, நீ தான் சொல்லணும், கடைசியில் நீயே வந்து இப்படி இருக்கிற, எனக்கு அது ரொம்ப மன கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து தூக்கமும் வரல, புரண்டு படுத்து பார்த்துட்டீங்க. அதுக்கப்புறமா நீங்கள் இருக்கிறது வந்து நமக்கு இன்னும் மனசு கஷ்டமாக தான் இருக்கும், நம்ம வீட்டுக்கு போயிடலான்னு சொல்லிட்டு நீங்கள் சிட்டி கிளம்பி போயிட்டீங்க. இது வந்து யார்கிட்டையுமே சொல்லாமல் நைட்டு நேரம் கிளம்பி உங்கள் வீட்டுக்கு போயிட்டீங்க. ஸோ இதான் பார்ட்டோட எண்டிங். நிறையா பேருக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா. பார்ட் 3 வேகமாக வந்துடும்.